ரவுடி என கூறிக்கொண்டு சுற்றும் பூக்கடை சத்திரம் பகுதியை சேர்ந்த உதயா மற்றும் அண்ணாமலை அவரது நண்பர் சதீஷ் ஆகியோர் உணவகத்தின் வாயிலில் இருந்த பொருட்களை தள்ளிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அவர்களை வடமாநில இளைஞர் மைஃப் புஜால் தட்டி கேட்க, நீ பண்ற அட்டூழியத்தை தட்டி கேட்க ஒருத்த வராமலா போயிருவான் வருவான். அந்த 3 இளைஞர்களும் சேர்ந்து தாங்கள் கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து, நண்பர்களே, எங்க பார்த்தாலும் ரவுடிசம், எதுல பார்த்தாலும் ரவுடிசம். கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு பேசுறேன் நண்பர்களே. தம்பி போதாயிட்டேன். இனிமே யாருக்குமே மரியாதை கிடையாது. சின்னவன் பெரியவன் வசதியானவன் பணக்காரன் எவனுக்குமே மரியாதை கிடையாது. வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். தம்பி ரொம்ப ஓவர் கட்ட போதே ஆயிட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியாது நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நியூஸ் பார்க்க போறோம். ஒரு சில நியூஸ பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவர் ஏன் பூனை கிட்ட மாட்டின எலி மாதிரி முழிச்சிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சா நீங்களே சிரிப்பீங்க. அப்படி என்னதான் நடந்தது? ஒரு குட்டி பிளாஷ்பேக். சந்தோஷ் தமது மனைவி சுதா மற்றும் 2 குழந்தைகளுடன் பைக்கில் சென்ற போது அவர்களை உரசுவது போல் பைக்கை ஓட்டி வந்த அஜித் குமார் என்பவன் இப்ப என்ன பேர் சொன்னீங்க? அஜித் குமார் என்பவன் உன் பேர் அஜித் குமாரா? ஏய், அது எங்க தலை பேர்டா. அந்த பேரை வச்சு பைக் ஓட்டினா ஓகே, வேற என்னடா பண்ணி தொலைச்ச? சுதாவின் செயினை பறிக்க முயன்றதாகவும் அப்போது அவனது டி-ஷர்ட்டை பிடித்து சுதா இழுக்கவே 2 பைக்குகளும் கீழே விழுந்து அனைவரும் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. வேகமா செயினாக்கு வந்தாங்க. நல்ல வேலை தட்டி விட்டேன். இல்ல என் செயினை அத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க. எங்க தலையோட பேரை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு பாருங்க. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. கால் எலும்பு முறிந்ததையும் பொருட்படுத்தாமல் கூட்டம் சேர்வதற்குள் அங்கிருந்து தப்பிச் சென்ற அஜித் குமார் வேறொரு இடத்தில் விபத்தில் சிக்கி காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற சென்ற கணவன் மனைவியிடம் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்திய போது அதே மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட அஜித் குமார் மீது போலீசாருக்கு சந்தேகம் வரவே அவனை புகைப்படம் எடுத்து சுதாவிடம் காட்டிய போது செயினை பறிக்க முயன்றது தெரிய வந்தது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கர்மா இஸ் a boomerangனு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இந்த இன்சிடென்ட். அஜித் குமார் எங்கேயோ ஒரு இடத்துல செயின் அடிக்க ட்ரை பண்ணி அந்த அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வேற எங்கேயோ அடி வாங்கி அவர் செயின் அடிக்க ட்ரை பண்ண அந்த விக்டிம் அட்மிட் ஆயிருக்கிற அதே ஹாஸ்பிட்டல்ல அவரும் வந்து அட்மிட் ஆயிருக்காரு, மாட்டிக்கிட்டாரு. செயின் ஸ்நாச்சிங் கேஸ் சார், தப்புன்னு புடிச்சிட்டோம் சார். இன்னமும் நீங்க துரத்தி புடிச்சா மாதிரி சொல்றீங்க. நாங்களா போய் மாட்டீங்க சார். அம்மா அதே முறா இல்ல சார், சுக்கர ரவுண்ட் போட்டு சுத்துறோம் சார். சுக்கர ஓகே, இப்ப நாம அடுத்த நியூஸ பார்க்கலாமா? காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட செங்கழு நீரோடை வீதியில் விக்னேஷ் என்பவர் நடத்தி வரும் அசைவ உணவகத்தில் வடமாநில இளைஞர் மைஃப் புஜா என்பவர் பணிபுரிந்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த ரவுடி என கூறிக்கொண்டு சுற்றும் உதயா மற்றும் அண்ணாமலை அவரது நண்பர் சதீஷ் ஆகியோர் உணவகத்தின் வாயிலில் இருந்த பொருட்களை தள்ளிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அவர்களை வடமாநில இளைஞர் மைஃப் புஜால் தட்டி கேட்க அந்த 3 இளைஞர்களும் சேர்ந்து தாங்கள் கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து மைஃப் புஜாவை முதுகு, இடுப்பு உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி இருக்கிறார்கள். கடையில இருந்த பொருளை எல்லாம் ஏண்டா தட்டி விட்டீங்கன்னு தட்டி கேட்க போனவன கத்தி எடுத்து குத்தி இருக்கானுங்க. படுகாயமடைந்தவரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக அந்த நபர் செங்கல்பட்டு அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிவகாஞ்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது அண்ணாமலை, சதீஷ் என்பது தெரிய வந்து அவர்களை வலைவீசி தேடிய நிலையில் ரேஷன் கடை பகுதியில் அவர்கள் பதுங்கியிருப்பதாக தெரிய வர இடத்தை சுற்றி வளைத்த போது ரேஷன் கடையில் இருந்து அவர்கள் கீழே குதித்து தப்பி ஓட முயன்றார்களாம். அப்போது ரவுடி உதயாவிற்கு கால் முறிவும் அண்ணாமலைக்கு கை முறிவும் ஏற்பட போலீசாரே அவர்களை பரிதாபம் கொண்டு காஞ்சிபுரம் RS தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று அவர்களுக்கு மாவு கட்டு போட்டு அழைத்து வந்தனர்.
ஒரு அப்பாவியை குத்தி போட்ட ரவுடிகளை பிடித்து மாவு கட்டு போட்டு கூட்டி வந்த காவல்துறை நண்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரவுடி தம்பி, நீங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அப்பாவி அடிச்சு போடும்போது அவருக்கும் இப்படித்தானே வலிச்சிருக்கும். ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? இதுல இன்னொரு விஷயம் போட்டிருந்தாங்க, ஓசி தோசையால் நேர்ந்த விபரீதம். ஏண்டா, தோசை வாங்க கூடவாடா உங்ககிட்ட காசு இல்ல? சாப்பிட்ட தோசைக்கு காசு கொடுக்க வக்கில்ல, நீங்க எல்லாம் ரவுடிய. அது சரி, உழைச்சாதான்டா காசு வரும். உங்களுக்கு எல்லாம் உழைப்புனா என்னன்னே தெரியாதே. நீங்க அடிச்சு போட்டீங்களே வடக்கு நண்பர், அவர்கிட்ட கேள்டா உழைப்புனா என்னன்னு. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். அடுத்தவனை மிரட்டி ஓசியில வாங்கி திங்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உனக்கு ஏதாவது ஓசியில வேணும்னா டீசென்ட்டா போய் கேளு. ஐயா பசிக்குது ஐயா, ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. அவன் கொடுத்தா வாங்கிக்கணும், இல்லன்னா மூடிட்டு கிளம்பணும். Sir, Baker sir, Baker sir, Baker sir, alcoholic sir, educated drinker sir. Sir, if you give 10 rupees, I will bless you sir. Please sir, please sir, please sir. Sir, I am a helpless human sir, please sir. Oh, thank you. Oh God bless you my child. ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு வந்து கீழே வச்சு அதுக்கு மேல ஏறி என்னத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கான். அதான் நானும் யோசிக்கிறேன். திருவள்ளூர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட 12வது வார்டில் உள்ள வீடுகளில் அடிக்கடி நபர் ஒருவர் வீடுகளில் புகுந்து திருடுவது, பாத்ரூமில் குளிக்கும் போது எட்டி பார்ப்பது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. என்னது, பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாப்பானா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அடுத்தவன் வீட்டு பாத்ரூம பக்கெட் வச்சு எட்டி பாக்குற அளவுக்காடா காஜா இருப்பீங்க? இவனெல்லாம் எட்டி பார்க்கும் போது சுடு தண்ணியை பிடிச்சு மூஞ்சில ஊத்தினா தானே திருந்துவானுங்க. இது குறித்து திருவள்ளூர் நகர போலீசில் 3 முறை பொதுமக்கள் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இரவு நேரங்களில் வீட்டில் பாத்ரூமில் ஒருவன் எட்டி பார்க்கும் காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? சீக்கிரமா அவனை புடிங்க சார், முடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. ஓகே गाइस, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பை. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip, and I don't plan to visit, I'm gonna stay